வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெற்றிருக்கிறது T20 வேர்ல்ட் கப்ல. எனக்கு கிரிக்கெட்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால இந்த மேட்ச் எல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. ஆனா, இந்த வெற்றிக்கு அப்புறம் நடந்த கான்ட்ரோவர்சி தான் இன்னைக்கு வந்து பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ முதல் முறையாக நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்தியா வெற்றி பெற்றிருக்குது. ஃபைனல்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்குது அப்படின்னோனயே, கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் பயங்கர பீதியில இருந்தாங்க. ஏன்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்தியா வந்து வென்றதாக சரித்திரமே இல்ல. அதனால இந்த முறையும் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது எதிராக ஏதாவது வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்பட்டாங்க. பட் அந்த சென்டிமெண்ட்லலாம் என்னைக்குமே நம்ம நம்பிக்கை வச்சதில்ல. ஒரு நபருடைய பேர ஒரு ஸ்டேடியம்க்கு வைக்கிறதுனால அந்த ஸ்டேடியம் ஜிங்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்ல. இந்தியா ரொம்ப அழகா விளையாடி ஒரு ஒரு குளோஸ் ஃபினிஷாக இருந்தது அந்த மேட்ச் அப்படின்னு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. எது எப்படியோ இந்தியா வின் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் கப்பையும் கைப்பற்றி விட்டார்கள். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ், அப்புறம் அவங்களுடைய ஹெட் கோச் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், அப்புறம் ஜெய்ஷா. இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த வெற்றி கோப்பையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹனுமான் கோவில் இருக்கு. ஸ்டேடியம் பக்கத்திலேயே இருக்கு. அந்த ஹனுமான் கோவிலுக்கு இந்த வேர்ல்ட் கப் ட்ரோஃபிய எடுத்துட்டு போயி, அங்க சிறப்பு பூஜை, வழிபாடு இதெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இதை வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரரும், அரசியல்வாதியுமான கீர்த்தி ஆசாத் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸையும், ரிலிஜனையும் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸையும், பாலிடிக்ஸையும் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்தியா இன்னைக்கு வந்து சிறப்பாக விளையாடி இந்த வேர்ல்ட் கப் ட்ரோஃபிய ஜெயிச்சிருக்குதுன்னா, அது உண்மையிலேயே இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம். 146 கோடி இந்திய மக்களும் இதுல பெருமைப்படுவாங்க. இந்த 146 இந்திய மக்கள்ல எத்தனையோ ரிலிஜியன்ஸ வழிபடக்கூடிய மக்களும் அடக்கம். அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஹிந்துஸ் விளையாடுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் விளையாடுறாங்க, முஸ்லிம்ஸ் விளையாடுறாங்க, சீக்ஸ் விளையாடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஒரு வெற்றி அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வெற்றி அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பெருமை. இது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு போய் ஏன் ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப கொண்டு வந்து ஒரு சாப்பா குத்துறீங்க? ஹனுமான் கோவிலுக்கு கொண்டு போன மாரி ஒரு மாஸ்க்குக்கோ, ஒரு சர்ச்சுக்கோ, இல்ல ஒரு குருத்வாராவுக்கோ இதே ட்ரோஃபிய கொண்டு போய் அதே மாதிரி உங்களால வழிபாடு நடத்த முடியுமா? இந்தியா ஒரு செக்யுலர் கண்ட்ரி, மதசார்பின்மை மிக்க ஒரு நாடு அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வெறும் கோவில்ல மட்டும் இந்த மாதிரி ட்ரோஃபிய கொண்டு போய் அதற்கு சிறப்பு பூஜை, வழிபாடு நடத்துறது மூலமா நீங்க என்ன நிறுவ முயற்சி பண்றீங்க? இது ஹிந்துக்களுக்கான வெற்றி. இது ஹிந்துக்களுக்கே ஸ்பெசிபிக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நீங்க சொல்றது, ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது. அப்படின்னு அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இத பல எதிர்க்கட்சி தலைவர்களும் வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. இது முதல் தடவ நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இதே நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் பொழுது கூட நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி கிட்டத்தட்ட 1,50,000 சங்கிகள் ஒன்று கூடி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் எழுப்புறதும், ஹனுமான் சாலிசாவை வந்து அவங்க எல்லாரும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிளேயர்ஸ வெறுப்பேத்த முயற்சி பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்லயே நம்ம வந்து கடுமையான கண்டனங்கள பதிவு பண்ணோம். அதே மாதிரி இப்ப கூட ரீசென்ட்டா துபாய்ல நடந்த மேட்ச்ல ஆ இந்தியா வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் வந்து ட்ரோஃபிய பிரசன்ட் பண்றாரு அப்படிங்கும் பொழுது, அத நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். பாகிஸ்தான் கூட விளையாடும் பொழுது மாறி, மாறி இவங்க வசை பாடிக்கிட்டதும், சிக்னல்ஸ், சைன் லாங்குவேஜ் மூலமாக சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ வந்து ரிலிஜியஸ் ரீதியாக அவங்கள வந்து இன்சைட் பண்ண முயற்சி பண்ணி, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நாம சொல்லக்கூடிய விஷயம், அரசியலையும், ஸ்போர்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ரிலீஜியஸ் எல்லைகள், சாதிய எல்லைகள்லாம் தாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, அதுலயும் உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு அதிக ப்ராமினன்ஸ் குடுக்கப்படுது. பின்தங்கிய சமூகத்திலிருந்து வரவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஜெனுவினா டேலண்ட் இருந்தாலும் அது நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டை பல்வேறு பிளேயர்ஸ் வெளிப்படையா வந்து வச்சிருக்கிறாங்க.
ஒரு அரசியல் நிலைப்பாடில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து இந்த அரசாங்கம் போதுமான சப்போர்ட்ட வந்து குடுக்க மாட்டேங்குது. அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுல இருக்கக்கூடிய டேலண்ட்ட மட்டும் அவங்க உண்மையிலேயே டேலண்ட் இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அவங்கள ப்ரமோட் பண்றாங்க. அதே மாரி ஸ்போர்ட்ஸ் துறையிலேயே இருக்கக்கூடிய பாலியல் சீண்டர்கள் சமீபத்துல பாஜகவுடைய அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு வச்சு எவ்வளவு நாள் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அதுக்கு எதற்குமே வந்து பாஜக அரசோ நரேந்திர மோடியோ செவி சாய்க்கல. ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சு யமுனையில கொண்டு போய் எங்களுடைய மெடல்ஸ் எங்க ஒலிம்பிக் மெடல்ஸ கொண்டு போய் யமுனையில நாங்க வந்து வீச போறோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. எங்களுக்கு வந்து மரியாதை இல்லாத ஒரு நாடுல நாங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை, அவமானத்தை நாங்க எதுக்கு எதிர்கொள்ளணும்? இதுக்காகவா நாட்டுக்காக கடுமையாக உழைச்சு நாங்க வந்து ஒரு மெடல வாங்கி கொண்டு வந்தோம். அதனால கொண்டு போய் கங்கையில போடுறோம்ன்னு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விவசாய குழுக்கள் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி, "இல்ல நீங்க அவசரப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்துனாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். அப்ப தொடர்ந்து எதுலெல்லாம் அரசியல் கலக்கக்கூடாதோ, எதுலெல்லாம் மதத்த கொண்டு வந்து கலக்கக்கூடாதோ, அதை இந்த அரசாங்கம் தெளிவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்றாங்க. இன்னைக்கு ஹனுமான் கோவிலுக்கு இவங்க இந்த ட்ரோஃபிய கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. மீண்டும் இது மூலமாக ஒரு மதக்கலவரத்துக்கு, ஒரு மத வெறுப்பை, ஒரு துவேஷத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத வன்மையா நம்ம கண்டிக்கிறோம். மதவெறி ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் சாதி வெறிய வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இது ஒரு நேஷனல் ட்ரெண்டாவே மாறிடுச்சு. உலக அளவில் விட்டுருங்க. நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதே மாதிரி அ பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அப்படிங்கிறது நேஷனல் ட்ரெண்டாக இருக்கு. எல்லா மாநிலங்கள்லயும் இது நடக்குது. அதுக்கு தமிழ்நாட்டும் விதிவிலக்கு இல்ல. தமிழ்நாட்டுல ரீசென்ட்டா நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு சின்ன குழந்தை 2 1/2 வயசு குழந்தை. அந்த குழந்தையை பெரிய நாயகம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பொண்ண வந்து கொலையும் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தொடர்ந்து பாலியல் சீண்டல் குடுத்திருக்கிறாரு அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை வந்து அவங்க அம்மா, அவங்க தாயாரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி 2025 இது நடக்குது. ஆ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. குழந்தை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் குடுத்து, அது எந்த பலனும் இல்லாம அந்த குழந்தை இறந்தும் போயிருது. கிட்டத்தட்ட டிசம்பர்ல நடக்குது இது. பிப்ரவரி மாசம் தான் இன்னைக்கு வந்து இது அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா அப்படிங்கிற அந்த பெண், எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு. இவங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க. ம் அ இவங்க வந்து இப்படி நடந்திருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா, நம்ம உலக மகளிர் தினம்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மகளிரே வந்து எந்த அளவுக்கு சாதிய ரீதியாக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள நினைக்கும்போது உண்மையிலேயே கோபமும், வருத்தமும் வருது. பட் அதுக்கு முன்னால இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ இந்த குழந்தை இறந்து போன குழந்தையுடைய தாயார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவங்கள இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வேற ஒரு உயர் சாதி சமூகத்த ஒரு மைனாரிட்டி செக்மெண்ட்ட சேர்ந்தவங்க. இதே சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த குற்றவாளியும். அப்போ கணவரை விட்டு பிரிந்தவர்கள். இந்த குழந்தை வந்து கணவரோட தான் வாழ்ந்திருக்கு. இந்த அம்மா வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த குற்றம் சாட்டப்பட்ட பெரிய நாயகம் அப்படிங்கிறவரோட அவங்க வந்து ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. திருமணம்லாம் பண்ணிக்கல. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. அப்பதான் குழந்தைய வந்து அடிக்கடி கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இவங்க கூட வச்சிருக்கும்போது தான் இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பெரிய நாயகம் என்பவர் திமுக கட்சியில இளைஞர் அணியில ஏதோ ஒரு பதவியில வந்து அவர் இருக்கிறாரு. அவரு ஸ்பெசிஃபிக்கா அவருடைய என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பெரிய பதவியெல்லாம் கிடையாது. ஆனா மாவட்ட அளவுல ஏதோ ஒரு பதவியில வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றம் கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் நடந்த குற்றத்துக்கு இந்த சுமித்ரா என்கிற இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட 2 மாசமாக வந்து எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம, இத ஒழுங்கா விசாரிக்காம அலட்சியப்படுத்தியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அந்த குழந்தைய எக்ஸாமின் பண்ணி, அந்த குழந்தைக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அந்த குழந்தை இறந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் இவர் மேல மர்டர் சார்ஜஸோ, எஃப்ஐஆரோ எதுவுமே ஃபைல் பண்ணாம
இந்த அம்மா காலம் தாழ்த்தி இருக்கிறாங்க, காலம் கடத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட தந்தை தரப்புல இருந்து அவங்க வந்து தொடர்ந்து அழுத்தம் குடுத்து, இத வந்து எஸ்கலேட் பண்ணி, அ மேல் அதிகாரிகளுக்கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் தான், ஒரு உண்மை வெளியில வருது. இந்த அம்மா, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவரோ, அதே சமூகத்தைச் சேர்ந்தவங்க. அப்போ இவங்களுடைய அந்த சாதி பாசம் வந்து இவங்கள வந்து நேர்மையாக செயல்படாமல் தடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடியுது. இதே தான் வந்து அ பல சமூக ஆர்வலர்கள் குறிப்பா வந்து நேத்து பியூஷ் மனுஷ் சார் கிட்ட பேசினேன். அவர் வந்து தொடர்ந்து இது சம்பந்தமா வந்து தன்னுடைய வலைதள பக்கங்கள்ல வந்து பதிவுகள் போட்டுட்டு தான் இருக்கிறாரு. இந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்ல போய் போலீஸ்ல வந்து வழக்கு குடுத்து இந்த விஷயத்த எஸ்கலேட் பண்ணவரும் பியூஷ் மனுஷ் தான். அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் உடனே வந்து நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவ வந்து முதல்ல கிருஷ்ணகிரியில இருந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க சேலத்துக்கு. அதுக்கப்புறம் ஆமா, இவங்க வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டுக்கு ஆதரவா செயல்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே, இன்னைக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது மட்டும் பத்தாது. இந்த அம்மாவ டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் அடுத்த கட்டத்துக்கு அத கொண்டு போயிருக்கிறாரு. நேத்து அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு சங்கடத்த வந்து நமக்கு ஏற்படுத்துது. உடனே எதிர்க்கட்சிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆளு வந்து சம்பந்தப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர். அதனால திமுக அரசு இவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணுது. அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கையில எடுக்குறாங்க. ஒரு விஷயம் ஃபிராங்கா நம்ம சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனித மிருகங்கள் வந்து எல்லா கட்சியிலயும் இருக்கிறாங்க. திமுகவுக்கு நீங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, பாஜகவுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதிமுகவுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது வந்து நியாயமான ஒரு விமர்சனமா இருக்காது. உங்க கட்சியில நடக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம சொன்னோம்னா, பாருங்க அந்த கட்சியில நடக்குதே அப்படின்னு சொல்லி அத நியாயப்படுத்த நம்ம விரும்பல. அது தவறு. அது செய்யவும் கூடாது. அதனால அந்த விமர்சனத்துக்குள்ள நாம போக மாட்டோம். இங்க திமுகவை சேர்ந்த ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்துல ஈடுபட்டிருக்கிறார்னா, ஆமா. அவர கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த வழக்க விசாரிச்சு விரைவில் அந்த குழந்தைக்கும், அந்த குழந்தையுடைய தகப்பனாருக்கும் ஒரு நியாயத்த வாங்கி குடுக்கணும். இந்த கொலைக்கு கூட்டாக இருந்து இத மறைக்க முயற்சி செஞ்ச அந்த தாய்க்கும் கடுமையான தண்டனைய வாங்கி குடுக்கணும். அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒரு சாதி வெறி எந்த அளவுக்கு வந்து மனுஷன சாக்கடையா மாத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தந்தை பெரியார் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. "மதவெறி மனிதனை மிருகமாக்கும், சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும்" அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணார். புரட்சியாளர் அம்பேத்கரும் அததான் சொன்னாரு. காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு உளவியல், ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இட் இஸ் அ ஒரு 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 தவறான ஒரு மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அப்போ ஒரு பக்கம் அரசு மீது நாங்க விமர்சனங்கள் வைக்கிறோம். எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான். குற்றங்கள வந்து குறைக்கணும். குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள அரசாங்கம் எடுக்கணும். அதை இந்த அரசாங்கம் செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு சம்பவங்கள் நடக்கும் பொழுது துரிதமாக இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி குடுத்துட்டாங்க. இன்ஃபாக்ட் அந்த குற்றவாளியும் திமுகவை சேர்ந்தவர். யார் இந்த சார்? அப்படிங்கிற ஒரு முழக்கங்கள்லாம் எதிர்க்கட்சி எழுப்புனாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த வழக்குல போலீஸ் சிறப்பாக செயல்பட்டிருக்குது அப்படிங்கிறத கோர்ட்டே வந்து அக்னாலெட்ஜ் பண்ணியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு 3 மாசத்துல தீர்ப்ப வாங்கி குடுத்துட்டாங்க. தண்டனை வாங்கி குடுத்துட்டாங்க. அதே மாரி கோயம்புத்தூர்ல சமீபத்துல நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100, 150 நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட அந்த 3 குற்றவாளிகளுக்கும் இன்னைக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து வாங்கி குடுத்துட்டாங்க. ஆனா, குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. குற்றங்கள் நடக்காம அத கணிசமாக குறைக்கிறதுக்கான முயற்சியும் ஒரு அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. எந்த விமர்சனமுமே நம்ம வந்து வைக்க முடியாது. அந்த வகையில இருக்கக்கூடிய சில உண்மைகள நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அ தமிழ்நாட்டுல தான் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு எத காரணம் காட்டி வைக்கிறாங்கன்னா, பாருங்க ஒன்றிய அரசுடைய என்சிஆர்பி ரிப்போர்ட்டே சொல்லிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க காரணம் காட்டுறாங்க. இதுல 2 விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும். லேட்டஸ்ட் என்சிஆர்பி ரிப்போர்ட் 2023ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட். அதுக்கப்புறம் என்சிஆர்பி ரிப்போர்ட் இதுவரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. 2023 ஆண்டுக்கான ரிப்போர்ட்டே இப்ப தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷத்த நாம கடந்து வந்துட்டோம். அப்போ அந்த பீரியட்ல காலகட்டத்துல குறிப்பாக ஏன்னா திமுக 2021ல ஆட்சிக்கு வருது. 2023 வருஷத்துக்கான அந்த டேட்டா வருது. மீதி இருக்கக்கூட அந்த 2 1/2, 3 வருஷத்துக்கான டேட்டா வந்து இனிமேல் ஒன்றிய அரசு வெளியிட்டால் தான் உண்மையிலேயே குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு என்சிஆர்பி டேட்டால சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஓவரால் நேஷனல் ட்ரெண்டாவே நீங்க பார்த்தீங்கன்னா,
பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நேஷனல் ட்ரெண்ட். இது தமிழ்நாடு ஸ்பெசிபிக் மட்டும் இல்ல. எல்லா மாநிலங்களிலும், அதுவும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் 5 இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். இதுக்காக தமிழ்நாட எக்ஸ்கியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுதான் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படிங்கிற உண்மைய உங்ககிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா என்சிஆர்பி டேட்டால வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் கிரைம் ரேட் வந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும், நான் சொல்றது எல்லாமே 23ஆம் ஆண்டு வரைக்கும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒன்றிய அரசு தரவுகள் வெளியிட்டால் மட்டுமே நமக்கு தெரிய வரும். அப்ப 2003ஆம் ஆண்டு வரைக்கும் ஓவரால் கிரைம் ரேட்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆவரேஜ விட தமிழ்நாட்டுல குறைவாகத்தான் இருக்கு. வயலன்ட் கிரைம்ஸ் அதாவது மர்டர், டெக்காய்டி போன்ற வயலன்ட் கிரைம்ஸ் எல்லாம் வந்து கணிசமாக குறைந்திருக்கிறது. மர்டர் கேஸஸ், கொலை வழக்குகள் வந்து கணிசமாக குறைந்திருக்குது. கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமென் வந்து கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2022ல 9,207 இருந்தது. 8,943 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்குதுன்னு. இப்போ கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமென் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு லோவஸ்ட் ரேட்ட வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட டெல்லியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, 1,00,000 பெண்களுக்கு 133 பெண்களுக்கு எதிராக இது போன்ற கொடுமைகள், கிரைம்ஸ் வந்து நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல 1,00,000 பெண்களுக்கு கிட்டத்தட்ட 23 பெண்களுக்கு தான் இது நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க. டெல்லி அப்படிங்கிறது ஒரு நேஷனல் கேபிட்டல். இது நேரடியாக ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலுக்கு கீழ இருக்கு. அப்படிப்பட்ட டெல்லியிலேயே 133 பெண்கள், லட்சம் பெண்களுக்கு 133 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல லட்சம் பெண்களுக்கு வெறும் 23 பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமென் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இதுல பாலியல் குற்றங்கள் மட்டும் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல பல்வேறு விதமான குற்றங்கள் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய கணவன் போட்டு அடிச்சானாலும், அது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தான் வரும். அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப செலக்டிவான ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ வைக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு சொன்னா, அது உடனே பாலியல் ரீதியான குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரஷன இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட்ல கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இதுல பாலியல் குற்றங்களை தாண்டி மற்ற குற்றங்களும் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது டொமஸ்டிக் அபியூஸ், டவுரி இஷ்யூஸ் இது போன்ற குற்றங்களும் வருது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. இது நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் தமிழ்நாட்டிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 5.9% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல வெறும் ரேப் அண்ட் கிட்னாப்பிங் மட்டும் வராது. இதுல சைல்டு லேபர் சம்பந்தப்பட்ட, சைல்டு மேரேஜ் சம்பந்தப்பட்ட குற்றங்களும் இதுல அடக்கம். அப்போ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்னா வெறும் பாலியல் ரீதியான குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு மாயையை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இதுவும் தவறு. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா, அந்த ரிப்போர்ட்ட முழுமையாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் அரசியல்ல நேர்மையான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு கிரைம்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட, இது 9% அதிகரிக்கிறது. இதுவும் நேஷனல் ட்ரெண்ட். மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கிறான்னா, ஆமா அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு நேஷனல் ட்ரெண்ட். ஆனா கணிசமாக குறைவாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது கணிசமாக குறைவாக இருக்கிறது. இதற்கான காரணத்தையும் வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இம்ப்ரூவ்டு ரிப்போர்ட்டிங், அவேர்னஸ். அதாவது இப்படிப்பட்ட குற்றங்களை பற்றிய அவேர்னஸ் இன்னைக்கு சமூகத்துல அதிகமா இருக்குது. முதல்லலாம் எது பாலியல் ரீதியான ஒரு சீண்டல், எது வந்து சமூக ரீதியாக ஒடுக்குமுறை, இதெல்லாம் வந்து குற்றத்துக்கு கீழ வருமா? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே வந்து மக்கள் கிட்ட இல்லாம இருந்தது. ஆனா, இன்னைக்கு மக்கள் கிட்ட அத பற்றின ஒரு அவேர்னஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அவேர்னஸ் இன்கிரீஸ் ஆனதுனால ரிப்போர்ட்டிங் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, இது போன்ற குற்றங்களை பதிவு பண்றாங்க. கேஸ் குடுக்குறாங்க. அப்போ அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் போலீசிங் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த அரசாங்கத்து மீதும், காவல்துறை மீதும் நம்பிக்கை இருக்கிறதுனால மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அ இன்னொரு விஷயம் என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சார்ஜ் ஷீட்டிங் ரேட் அதாவது கிட்டத்தட்ட 70% இருந்த சார்ஜ் ஷீட்டிங் ரேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சு 80.8% உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுல. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா,
போலீஸ் விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டிங் பண்ணி அத கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் பல கேசஸ்ல ஃபாலோ த்ரூ பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறாங்க. கன்விக்ஷன் ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பக்கம் அவேர்னஸ் அதிகமா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட நாம சம்பந்தப்பட்ட நபர் மீது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. தைரியமா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல 3 மாசத்துல தண்டனை வாங்கி குடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் வழக்குல உடனே விசாரிச்சு தண்டனை வாங்கி குடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கிறதுனால தான் மக்கள் வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிரைம்ஸ ரிப்போர்ட் பண்ண வராங்க. இத தாண்டி மேக்ரோ லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட முயற்சிகளை இந்த 5 ஆண்டுல ஸ்டாலின் கவர்ன்மெண்ட் எடுத்திருக்கு. டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்க்ளூசிவ் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 1930 எமர்ஜென்சிக்கான 1930 அப்படிங்கிற நம்பர் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் கொண்டு வந்திருக்கிறாங்க. காவலன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. 1098 மைக்கேல்பேட்டை லாவண்யா விஷயத்துல கட்டாய மதமாற்றம் பண்ண முயற்சி பண்ணதுனால தான் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு மிகப்பெரிய ஒரு பொய்ய கட்டமைச்சு இங்க ஒரு மத கலவரத்த தூண்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா, உண்மை எப்படி தெரியுமா வெளியில வந்தது? 1098ன்ற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு அந்த குழந்தை ஏற்கனவே என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்கு. அந்த கால் ரெக்கார்டா இருந்திருக்கு. அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்கிறதுனால தான் இந்த கேஸ்ல இவங்க கட்டமைக்கக்கூடிய பொய்கள் எல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கறத தெளிவா நம்மளால நிரூபிக்க முடிஞ்சது. அப்ப அதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. ட்ரக்ஸ இவங்க கண்ட்ரோல் பண்ண தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கஞ்சா வேட்டை, ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 1.0, 2.0ன்னு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இத கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஓரியன்டேஷன் லெசன்ஸ் அரசு பள்ளிக்கூடங்கள்ல போய் மாணவர்களுக்கு இது பத்தின ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறாங்க. போதைப் பொருட்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நாசமாக்கிடும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களும் ஒரு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் போதைப் புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க. எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்றாங்களா? இன்னைக்கு பாருங்க சத்தீஸ்கர் மாநிலத்துல பாஜகவுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கிட்டத்தட்ட 150 ஏக்கர் தன்னுடைய தோட்டத்துல அபின் விளைச்சல் நடந்துட்டு இருக்கு. அமோகமா விளைச்சல் பண்ணி மானாவாரி சாகுபடி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறார். முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் அங்க போய் அத போட்டோகிராஃப் எடுத்து ஆதாரங்களோட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்புறம் தான் எனக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டுல. அப்போ ஒரு அரசு நடவடிக்கைகள் எடுக்கிறது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்ல. ஆனா இங்க தனி மனித சம்பவங்கள் ஒரு 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய முன்விரோதம்னால ஏற்படக்கூடிய தகராறுகள் இது போன்ற விஷயங்களை ஏதோ சட்டம் ஒழுங்கே சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சித்தரிக்க முயற்சி பண்றாங்கல்ல, இதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்றோம். மேக்ரோ லெவல்ல இந்த அரசாங்கம் எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இது பத்தாது அப்படிங்கறத இந்த அரசாங்கங்களுக்கு ஆதரவா பேசுற நாமளே பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். மைக்ரோ லெவல்ல எவ்வளவு விஷயங்களை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதன் மீது இந்த ஸ்டாலின் கவர்ன்மெண்ட் கவனம் செலுத்தணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த மதவெறி, ஒரு சாதி வெறி அப்படிங்கிறது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமா, ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயமா, இல்ல சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 3 நபர்கள் தங்களுடைய மத வெறிக்காக ஒரு நேஷனல் பிரைடாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட் கப் டிராபிய ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல கொண்டு போய் வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இது மூலமாக ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது தனிநபருடைய பிரச்சனையா, இல்ல சமூகத்துடைய பிரச்சனையா, இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? இன்னைக்கு தன்னுடைய தனிப்பட்ட பாலியல் இச்சைக்காக ஒரு மிருகம் ஒரு 2.5 வயசு குழந்தைய கொண்டு இருக்குது. அது பாஜகவுல இருந்தாலும் மிருகம் தான், திமுகவுல இருந்தாலும் மிருகம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட அந்த மிருகம் தன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த மிருகத்து மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம அந்த மிருகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றது? இது தனிநபர் பிரச்சனையா, இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, இல்ல சமூக பிரச்சனையா? இது எல்லாருடைய பிரச்சனையும் தான். இதுல வெறும் அரசாங்கத்தை கை காட்டி நாம தப்பிச்சுக்க முடியாது. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரியார் சொன்னதை திரும்ப சொல்றேன். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும்னு சொன்னாரு. சாதி அப்படிங்கிறது இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அப்ப மாற்றம் அப்படிங்கிறது சமூகத்துல வரணும்னா முதல்ல வீட்ல வரணும். வீட்ல வரணும்னா முதல்ல ஒவ்வொருத்தர் மனசுல வரணும். மூளையில வரணும்.
ஒவ்வொரு நபர் மாறினாதான் ஒவ்வொரு குடும்பமும் மாறும். ஒவ்வொரு குடும்பம் மாறினாதான் ஒவ்வொரு சமூகமும் மாறும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இந்த காவல் அதிகாரிகளே சாதிய மனப்பான்மையில இருக்கும் பொழுது, சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணும்? இல்ல ஒரு அரசாங்கம் தான் என்ன பண்ண முடியும்? அப்ப மாற்றம் அப்படிங்கிறது the change has to start from within. ஒவ்வொரு மனுஷனும் மாறினாதான் சிஸ்டம் மாறும். ஏன்னா சிஸ்டம் மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது. இது போன்ற சாதிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கட்சி பாகுபாடை தாண்டி எல்லாரும் களத்துல நின்னு போராடணும். சம்பந்தப்பட்டவன் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். குற்றவாளி குற்றவாளி. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்ப இது போன்ற விஷயங்களை அரசியலாக்காம, அரசியலை தாண்டி களத்துல நின்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மை என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வருதோ, அப்பதான் இது போன்ற விஷயங்களை களைய முடியும். இன்னைக்கு பேசுறோம்ல, ஒரு வேர்ல்ட் கப்ப வெறும் கோவிலுக்குள்ள கொண்டு போறீங்க. ஏன் இந்தியாவுக்காக விளையாடிய இஸ்லாமிய கிரிக்கெட்டர்ஸே கிடையாதா? சீக்ஸ் கிடையாதா? கிறிஸ்டியன்ஸ் கிடையாதா? ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போயோ, இல்ல ஒரு மசூதிக்கோ, இல்ல ஒரு குருத்வாராவுக்கோ கொண்டு போனா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அது தேவையே இல்லைங்கிறேன் நான். ஒவ்வொரு இந்தியனுடைய பெருமை, ஒவ்வொரு இந்தியனுடைய வெற்றி. அதற்கு தனிப்பட்ட முறையில நீங்க நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ரிலிஜியஸ் ஃபெய்த் என்னவோ, நீங்க தனிப்பட்ட முறையில போய் நன்றி சொல்லுங்க. கோவிலுக்கு போங்க, மாஸ்குக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, குருத்வாராக்கு போங்க, எங்க வேணா போங்க. ஆனா தனி மனிதனா உங்களுடைய நம்பிக்கையை வச்சுக்கங்க. உங்க நம்பிக்கையை கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ்ல திணிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதேதான் சாதிய கட்டமைப்புக்கும். பிறப்புனால நான் இந்த சாதியில பிறந்துட்டேன் அப்படிங்கிறது என்ன பெருமை? ஒரு மனுஷன் வாழும்போது என்ன சாதிக்கிறான், இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது செய்யறான் அப்படிங்கிறது தான் அவனுடைய பெருமையா இருக்கும். அதத்தான் வருங்காலத்துல நீங்க மண்ணை விட்டு மறைஞ்சு போனாலும் மக்கள் பேசுவாங்க. நீங்க இந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு அவ்வளவுதான். அதனால சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. மனிதரா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அடையாளம் மனிதமா இருக்கணும். அந்த மாற்றம் எப்ப தனி மனிதன் கிட்ட வருதோ, அப்பதான் சமூகத்திலயும் வரும். இத மிக வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன். நன்றி. வணக்கம்.